ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு க்ரோம் ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கூகுள் சர்ச்சில் பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் அடிங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு வெப்சைட் வரும், பைத்தான் org. சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல python.org அப்படின்னு சொல்லிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இது எங்கே என்டர் அடிக்கணும்னா இந்த இடத்துல, அதாவது சர்ச், அங்கே நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேக் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான், இந்த வெப்சைட் தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது இங்கே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த டவுன்லோட்ஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ், மேக் OS, அதர் பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் விண்டோஸ்க்கு தான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணணும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் இப்போ நான் டவுன்லோட் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை டபுள் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாலேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இன்ஸ்டால் நவுன்னு இருக்குது, நெக்ஸ்ட் கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் பைத்தான் 3.10 to பாத்ன்னு இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்காதீங்க, கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டால் ஆகணும், டாக்குமெண்டேஷன், பிப்பு, இது எல்லாமே இன்ஸ்டால் ஆகட்டும், அதை எதுவும் மாற்றாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொடுத்துட்டோம் ஏற்கனவே. ஸோ ஆட் பைத்தான் டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட பாத்தை வேணும்னா மாற்றிக்கலாம். நான் ப்ரௌசர்னு கொடுத்து இது டி ட்ரைவில் இ ட்ரைவில் போட்டுக்கிறேன். ஸோ திஸ் பிசியில் இ ட்ரைவில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதனால் அங்கே போட வேண்டாம். ஸோ நான் டி ட்ரைவில் காலியாக இருக்குது. ஸோ அதனால் டி ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டி ட்ரைவில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே இப்போ இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், நியூ டு பைத்தான் ஸ்டார்ட், அது மாதிரி டுட்டோரியல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் இங்கே க்ளோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சர்ச் பாரில் கிளிக் பண்ணேன்னா ஜஸ்ட் நீங்கள் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியெலாம் இருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு முதல்ல இன்ஸ்டால் ஆகிருக்கா கரெக்டாக பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஆர் இல்லை விண்டோ ப்ளஸ் ஆர் பார்த்தீங்கன்னா வின் ப்ளஸ் ஆர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலையே நீங்கள் சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரடிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சப்போஸ் எதுவுமே ஓப்பன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இன்ஸ்டாலேஷன் ஆகலை அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அந்த இன்ஸ்டாலேஷன் ஒழுங்காக ஆகலைன்னா எப்படி நம்ம அதை ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டி ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டி ட்ரைவில் எனக்கு ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இது மேலே இருக்கிறது ஃபுல்லாக கட் பண்ணி இதுக்குள்ளே போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ பைத்தான் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் மொத்த ஃபைலையும் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் சிஎம்டி அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன்னா எனக்கு இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள். பைத்தான் இஸ் நாட் ரெகனைஸ்ட் அஸ் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட் ஆப்ரனல், அதாவது இந்த மாதிரி பைத்தான் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கமாண்ட், அதாவது இந்த பாத்தை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாரில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் என்விரான்மெண்டல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் எடிட் என்விரான்மெண்டல், ஓகே, எடிட் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாத் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த பாத்தை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிற ட்ரைவில் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா எடிட் கொடுக்க போகிறேன்.
ஏன்னா இந்த இதுக்கு பதிலாக தான் நான் மாற்றினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஃபோல்டர் பைத்தான்ற ஃபோல்டர் இல்லை என்கிட்ட, இப்போ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலே எனக்கு கொஞ்சம் பாத் மாறி இருக்குது. ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை delete பண்ணிவிட்டு இதை நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு என்விரான்மெண்டலுக்கு செட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ இதை நான் திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி இப்போ நான் வந்து பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பைத்தான் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே வந்து நான் ஏதாவது கோடிங் பண்ணலாம். பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம ரைட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு Notepad++ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த HTML கோட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ சம்திங் டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணோம் என்றால் இந்த இடத்துல இ டிரைவில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃபோல்டர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ பைத்தான் ஃபைல்ஸ் அப்படின்றதுக்குள்ளே நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்னென்னு சேவ் பண்ண போகிறேன்னா first.py அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் பிரிண்ட்டுக்கு கேபிட்டல் பி வரக்கூடாது, பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கோடை நான் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் சிஎம்டி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது இந்த ஃபைல் வந்து எந்த இடத்துல சேவ் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பைத்தான் ஃபைல்ஸ் first.py அப்படிங்கிற ஃபோல்டரில் இதுவாகிருக்கு, சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பாத்குள்ளே போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இ டிரைவ்க்குள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ வந்து பைத்தான் ஃபைல்ஸ், ஸோ சி ஸ்பேஸ் பைத்தான் ஃபைல்ஸ் அண்ட் இப்போ சிடி ஸ்பேஸ் கொடுக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம், பிகாஸ் நம்ம இப்போ ஃபைலை ரன் பண்ணணும். ஸோ dir அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து நான் சேவ் பண்ண first.py அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இதை நான் வந்து எப்படி ரன் பண்ணணுன்னா பைத்தான் ஸ்பேஸ் first அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ரன் ஆகாது, பிகாஸ் நம்ம .py அப்படின்னு சொல்லிட்டு போடணும். அப்படி போட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணணும். சப்போஸ் எனக்கு இப்படிலாம் வேண்டாம் அப்படியே ரன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா ரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினில் டைப் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு வெப்சைட் வரும். இங்கே பாருங்கள் visualstudiocode.com. ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னென்ன எப்படின்னு சொல்கிறதுனா மேக் OS அண்ட் விண்டோஸ் 64 அண்டு லினக்ஸ் 64. அதுக்கு மீனிங் என்னென்னா உங்களோட பிட், உங்களோட சிஸ்டமோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 64 பிட் அப்படின்னு இருக்கும், இல்லை 34 பிட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் விண்டோஸ் தான் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் வெயிட்டிங் ஃபார் ப்ரௌசர் சம்திங் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் டவுன்லோடிங் VS ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நான் வந்து இதை கேன்சல் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். ஸோ இது டவுன்லோட் ஆனோடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் கோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபைலை வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இப்படி ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜாவா ஃபைல்ஸ், இது தேவையில்லை. ஸோ பைத்தான் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து first.py அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருந்தோன்னா அண்ட் இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்டென்ஷன்ஸ். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா
இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் ஸ்டார்டிங்லேயே ஒரு இதுதான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரன்னுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரன் பைத்தான் ஃபைல், டீபக் பைத்தான் ஃபைல், ரன் பைத்தான் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அது ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பைத்தான் வந்து ரன் ஆகிறது தெரியும். ஓகே, நான் அதான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், நிறைய ஓப்பனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப ரன் கொடுக்குறேன் பிகாஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வாட்டி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருக்கு. இப்போ திரும்ப நான் ரன் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஹலோ வேர்ல்டு இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் எடுத்துகிட்டு திரும்ப நான் ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படியும் நீங்கள் வந்து கோடிங்கை வந்து ஈஸியாக ரன் பண்ணிக்க முடியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.